பிருந்தாவனம் ஸ்போக்கன் ஹிந்தி. நான் உங்கள் பிருந்தாவன். இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் லெசன் 4 பார்ட் 2 பற்றி பார்க்க போகிறோம். செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன், ஹிந்தியில் சுய அறிமுகம். லெசன் 4 பார்ட் 1 செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன். வீடியோ பார்க்காதவங்க வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். இந்த வீடியோவில் ஏஜ், வயது, இதை பற்றி தான் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். இதுக்கு ஹிந்தியில் எப்படி பேசணும் அப்படின்னா உம்ரு. உம்ருனா வயது. ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க இமேஜை பாருங்கள். வருடம் என்பதற்கு ஹிந்தியில் 2 பொருள். ஒன்று வர்ஷ், இரண்டாவது சால். வர்ஷுனாலும் வருடம்தான், சால்னாலும் வருடம்தான். ரெண்டுக்குமே ஒரே பொருள் தான். ரெண்டில் எது வேணாலும் நாம் பயன்படுத்திக்கலாம். ஏஜ் பற்றி நாம் ஒருத்தங்க கிட்ட பேசும்போது 2 விதமாக பேசலாம். ஒன்று கேஷுவலாக பேசலாம், இன்னொன்று பொலைட்டாக பேசலாம். சாதாரணமாக பேசுகிறது, இன்னொன்று மரியாதையாக பேசுவது. ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க இமேஜை தெளிவாக பாருங்கள். இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் ஒரு 6 பாயிண்ட் கொடுத்துருக்கு. இந்த 6 பாயிண்ட் பற்றி தான் நம்ம தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த இமேஜை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதில் என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு. முதலாவது, கேஷுவலாக சாதாரணமாக பேசும்போது எப்படி ஹிந்தியில் பேச வேண்டும் என்று பார்ப்போம். சாதாரணமாக ஒரு ஆண் பேசுவதாக இருந்தால், எனக்கு 20 வயதாகிறது. மே 20 वर्ष का हूँ. मैं 20 वर्ष का हूँ. मैं 20 वर्ष का हूँ அப்படின்னா எனக்கு 20 வயதாகிறது. இதில் வர்ஷ் அப்படின்னா வருடம், 20 அப்படின்னா 20. அதுக்கு அடுத்தது கா அப்படின்னா அதோட பொருள் உடைய, உள்ள, இந்த மாதிரி பொருள். இப்போது ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க இமேஜை பாருங்கள். இந்த காலியான இடத்துல உங்களோட வயதை போட்டு நீங்களாகவே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வீடியோவை பவுஸ் பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மே டேஷ் वर्ष का हूँ. मैं डैश वर्ष का हूँ. இப்போது ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க இமேஜை பாருங்கள். நம்ம முன்னாடி வர்ஷ் அப்படின்னு போட்டோம். அந்த இடத்துல சால் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும்தான் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். வேறு எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. எனக்கு 20 வயதாகிறது. மே 20 साल का हूँ. मैं 20 साल का हूँ. இப்போது ஸ்க்ரீனை பாருங்கள். ப்ராக்டிஸ் செட். எனக்கு டேஷ் வயதாகிறது. மே டேஷ் சால் கா ஹூ. மே டேஷ் சால் கா ஹூ. இதில் உங்களோட வயசை போட்டுக்கோங்க. ஆண் எப்படி பேசுகிறதுங்கிறத பற்றி பார்த்தோம். இப்போது சாதாரணமாக ஒரு பெண் பேசுவதாக இருந்தால் எப்படி பேச வேண்டும் என்று பார்ப்போம். எனக்கு 20 வயதாகிறது. மே 20 वर्ष की हूँ. மே 20 वर्ष की हूँ. இதில் கீ என்ற ஒரு வார்த்தை மட்டும்தான் சேஞ்ச் ஆகிருக்கு. முன்னாடி உள்ளதில் ஆண் பேசும்போது கா போட்டோம், உடைய, உள்ள என்று. பெண் பேசுகிறதா இருந்தால் கீ போடணும். அதை வச்சு தான் நம்ம இது பெண்பால் என்பதை உறுதிப்படுத்துவோம். இப்போது ப்ராக்டிஸ் செட் பாருங்கள். மே டேஷ் वर्ष की हूँ. மே டேஷ் वर्ष की हूँ. இதில் உங்களோட வயசை போட்டுக்கோங்க. இந்த வர்ஷ் போட்ட இடத்துல இப்போ சால் போட்டு பேச போகிறோம். மே 20 साल की हूँ. மே 20 साल की हूँ. மே 20 साल की हूँ அப்படின்னா எனக்கு 20 வயதாகிறது. இப்போ ப்ராக்டிஸ் செட் பாருங்கள். மே டேஷ் साल की हूँ. மே டேஷ் साल की हूँ. இதில் உங்களோட வயசை போட்டுக்கோங்க. சாதாரணமாக எப்படி பேசுகிறதுங்கிறத பற்றி பார்த்தோம். இப்போது பொலைட்டாக, மரியாதையாக எப்படி பேசுகிறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். மரியாதையாக வயதை பற்றி பேசும்போது ஒரு ஆண் பேசுவதாக இருந்தாலும் ஒரு பெண் பேசுவதாக இருந்தாலும் என்னுடைய அப்படின்னு சொல்கிறதுக்கு மேரி என்று பயன்படுத்த வேண்டும். மரியாதையாக ஒரு ஆண் பேசுவதாக இருந்தாலும் ஒரு பெண் பேசுவதாக இருந்தாலும் ஒன்று போல்தான் வரும். இப்போ உதாரணத்துடன் பாருங்கள். எனக்கு 20 வயதாகிறது. மேரி உம்ர் 20 वर्ष है. மேரி உம்ர் 20 वर्ष है. மேரி உம்ர் 20 वर्ष है அப்படின்னா என்னுடைய வயது 20 ஆகிறது.
இப்போது ப்ராக்டிஸ் செட் பாருங்கள். மேரி உம்ர் டேஷ் வர்ஷ் ஹே. மேரி உம்ர் டேஷ் வர்ஷ் ஹே. இதில் உங்களோட வயசை போட்டு பேசுங்க. இப்போது டிஸ்பிளேயில் கொடுத்துருக்க இமேஜை பாருங்கள். இதில் சால் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும்தான் சேஞ்ச் பண்ணியிருக்கோம், வேறு எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதில் வருஷம் கொடுத்துருந்துச்சு, இதில் சால் அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். மேரி உம்ர் 20 साल है. மேரி உம்ர் 20 साल है. மேரி உம்ர் 20 साल है அப்படின்னா எனக்கு 20 வயதாகிறது. அடுத்தது ப்ராக்டிஸ் செட் பாருங்கள். மேரி உம்ர் டேஷ் சால் ஹே. மேரி உம்ர் டேஷ் சால் ஹே. இதில் உங்களோட வயதை போட்டுக்கோங்க. ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் சம்பந்தமாக பிடிஎஃப் நோட்ஸ் தேவைப்பட்டால் பிருந்தாவனம் ஸ்போக்கன் ஹிந்தி வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. If you have any doubts, message us on Brindavanam Spoken Hindi WhatsApp number 809-839-0109 or Gmail us in brindavanamspokenhindi@gmail.com. धन्यवाद. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்டும் பண்ணுங்க. Thanks for watching.